வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் சுமதி என் சுந்தரி. வாங்க கதையை தொடரலாம். வேற வழி இல்லாம திரும்ப அந்த ரூமுக்குள்ள போன மதுவுக்கு பயங்கர கோவம். ஆனா சுந்தரி அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை தோண, திடீர்னு அவங்க படத்தோட டைரக்டர் கட் சொல்ல தான் எங்க இருக்கிறோம் அப்படிங்கறது ஞாபகம் வர சுந்தரி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. கோபமா இருக்கிற மது பக்கத்துல போய் ஒன்னும் தெரியாத மாதிரி, ஏங்க என்னங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்க, உரிமிக்கிட்டே கோபத்தோட எந்திரிக்கிறார் மது. என்ன கேக்குறியா அப்படின்னு முறைச்சுக்கிட்டே, பெரியவருக்கு மூளை சரியில்லை அப்படின்னு அவர் சொல்ல, அவர் என்ன பண்ணுவார், நம்மள ரெண்டு பேரும் தம்பதிங்கன்னு நினைச்சுக்கிட்டு அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க, தம்பதியா மறுபடியும் ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்படின்னு அவர் திட்ட, நீங்க இப்படி கோவப்பட்டா பெரியவர் அவர் கூப்பிடணும்னு என்ன சொல்லி இருக்காருங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இப்போ எப்படி அப்படின்னு அவங்க சொல்லும் போதே வெட்டி பாம்பா அடங்கிடுறார் மது. ஏன் பேச மாட்ட, உனக்கு உங்க வீட்டுல அப்பா சித்தி தொல்லை, நீ ஓடி வந்துட்ட, நான் எங்க மாட்டிக்கிட்டேன், உனக்கு இதெல்லாம் பார்க்க வேடிக்கையா இருக்குல்ல அப்படின்னு அவர் கேட்க, சுந்தரி ஆமா உண்மையிலே இதெல்லாம் பார்க்க எனக்கு வேடிக்கையா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுக்கிட்டே மது ஒரு மாதிரி அவங்க பார்க்க, நீ பேசுறது பாக்குறது எல்லாம் சரியில்லை, எனக்கு ஏன் மேலேயே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஒரு டிவைடரை எடுத்துட்டு வந்து கட்டிலுக்கு நடுவுல வச்சுட்டு அது மேல ஒரு போர்வையும் போட்டுட்டு தலகாணி பெட்ஷீட்டை எடுத்து அந்த மறைவுக்கு பின்னால போய் தூங்க போயிடுறார் மது. காலையில எழுந்து பார்த்தா பெட்ல சுந்தரி இல்ல. சுந்தரி சுந்தரின்னு ரூம் ஃபுல்லா கூப்பிட்டு பார்த்தும் அவங்க அங்க இருக்கிற மாதிரியே தெரியாம போக, சுந்தரிய தேடிக்கிட்டு கீழே அவர் இறங்க, அதே சமயத்துல சுந்தரமும் சச்சுவை தேடிக்கிட்டு வர்றார். சச்சுவும் சுந்தரியும் வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மதுவும் சுந்தரமும் அவங்கள தேடி போறாங்க. மதுவும் சுந்தரமும் சுந்தரியையும் சச்சுவையும் தேடிக்கிட்டு இருக்க, சுந்தரி எஸ்டேட்டை சுத்தி பார்க்க சச்சுவை கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க. எஸ்டேட்ல தேயிலை பறிக்கிறத சச்சு சுந்தரிக்கு காட்டுறாங்க. அத பார்த்த சுந்தரி, எவ்வளவு கள்ளம் கபடம் இல்லாம இருக்காங்க அப்படின்னு ஆனந்தப்பட, நீ பட்டணத்துல இருந்து வர்றதால உனக்கு பாக்குறது எல்லாம் புதுசா இருக்குன்னு சச்சு சொல்ல, அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு லேடி, இவங்க நம்ம வீட்ல இருந்து வர்றாங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு சச்சு, இவங்க நம்ம துரை ஐயா மேனேஜரோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே அங்க சுத்தி இருக்கிற லேடிஸ் ரொம்ப பணிவா கும்பிடு போடுறாங்க. அதுக்கு சுந்தரி, எனக்கு இந்த மரியாதை எல்லாம் வேண்டாம், நீங்க செய்யற வேலையை எனக்கு கத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டதும் அந்த லேடிஸ் எல்லாம் சந்தோஷமா ஒத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் தேடிக்கிட்டு மதுவும் சுந்தரமும் கத்திக்கிட்டே அங்க வந்துடுறாங்க. அதே சமயத்துல ரத்னசாமியும் அங்க வர்றாரு. ரத்னசாமி, எங்கம்மா போனீங்க அப்படின்னு சச்சு கிட்ட கேட்க, சுந்தரி தான் இந்த இடத்த பார்க்க என்ன கூட்டிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஏமா சொல்லாம கொள்ளாம இங்க வந்துட்ட அப்படின்னு ரத்னசாமி கேட்க, எனக்கு இந்த ஊரு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பெண்களோட வேலை செய்யணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி. அதானே, நீ அவனோட ஒய்ஃப் தானே, அவன மாதிரி தானே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நம்ம பங்களாக்கு போலாம் அப்படின்னு சொல்றார் ரத்னசாமி. உடனே மது ரத்னசாமி கிட்ட, நீங்க அவளை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போங்க, நான் என்னோட காட்டு பங்களாக்கு போறேன் அப்படின்னு கிளம்ப ட்ரை பண்றார். ஆனா ரத்னசாமி விடுற ஆளா, மருமக நம்ம வீட்டுல இருக்கும் போது உனக்கு என்ன காட்டு பங்களால வேலை அப்படின்னு அவர் கேட்க, சுந்தரம் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல இருந்தாதான் எனக்கும் சச்சுவுக்கும் நிம்மதின்னு சொல்றார். உடனே சுந்தரி, ஆமா மாமா, நானும் அவர் கூடவே காட்டு பங்களாவுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்னதும் பெரியவர் அங்க இருக்கிறாருங்கிறதையும் மறந்து, ஏ அப்படின்னு சுந்தரி மேல பாயிறார். ஆனா உடனே தன்னை சுதாரிச்சுக்கிட்டு அமைதி ஆயிடுறார் மது. நாங்க உங்களை அடிக்கடி வந்து பாக்குறோம் அப்படின்னு சுந்தரி சொல்ல, அதுக்கு மது, இவ அங்க வர வேணாம், வந்தா எனக்கு பெரிய தொல்லை அப்படின்னு சொல்ல, உடனே பெரியவர்கிட்ட சுந்தரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மதுவுக்கு செல்லமா ஒரு அடி போட்டுட்டு அவங்க ரெண்டு பேரோட கையை சேர்த்து வச்சு, நீ காட்டு பங்களாவுக்கே கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்து, அப்பதான் இவன் சரிப்பட்டு வருவான்னு சொல்லி ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறார் பெரியவர். கொஞ்சம் தள்ளி போய் சுந்தரிக்கு மட்டும் கேக்குற குரல்ல, பெரியவர் முன்னாடி ஏன் கூட காட்டு பங்களாக்கு வரேன்னு சொல்ற அப்படின்னு மது கேட்க, நம்ம அவர் வீட்டுல இருந்தா சேர்ந்தே இருக்கணும்னு தொல்லை பண்றாரு, காட்டு பங்களால இருந்தா பிரிஞ்சு இருக்கலாம்ல, அதுக்காகத்தான் அப்படி சொன்னேன்னு அவங்க சொல்ல, ஓ அதுவும் சரிதான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறார் மது. ரெண்டு பேரும் காட்டு பங்களாவுக்கு போறாங்க. சுந்தரி அவங்க லேட்டஸ்ட் படத்துல நடிச்ச பாட்டை பாடி டே ஸ்டார்ட் பண்றாங்க. சுந்தரி மதுவுக்கு காஃபி போட்டு கொடுக்கறது, அவருக்கு தோசை ஊத்துறது, பரிமாறுறது, அவர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு ஜாக்கெட் எடுத்து கொடுக்கறது, போகிறதுக்கு முன்னாடி டாட்டா காட்டுறது, லஞ்ச் செய்யறது, வீட்டை சுத்தப்படுத்துறதுன்னு கிட்டத்தட்ட ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி எல்லா வேலையும் செய்யறாங்க. அவங்க மட்டுமா, மதுவும் வேலையில இருந்து திரும்பி வரும்போது
அவங்களுக்காக பூ வாங்கிட்டு வர்றாரு. மதுவுக்கு சுந்தரி ஸ்நாக்ஸ் கொடுக்க அதை 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. நைட்ல அவர் பெட் அரேஞ்ச் பண்ணிட்டு அவருக்கு காஃபி கொடுத்துட்டு பெட்டுக்கு நடுவுல கோட் ஸ்டாண்ட வச்சுட்டு அவங்க தரையில படுக்கிறாங்க. இப்படி அந்த பாட்டுலயே அவங்க 2 பேருக்குள்ள ஃபீலிங்ஸும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. அந்த வீட்டையும் மதுவையும் கவனிக்கிறதுல ஒரு வைஃப் மாதிரி ஆயிடுறாங்க சுந்தரி. ஒரு நாள் மது ஒரு பெஞ்ச்ல உட்கார்ந்து ஒரு லவ் ஸ்டோரி படிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்பவும் போல சவுண்டா வாசிச்சுக்கிட்டு இருக்கார் மது. அப்ப அந்த கதையில ஒரு லவ் சீன் வருது. அத மது வாசிக்க சுந்தரி அவர் பக்கத்துல உட்கார்ந்து சில செகண்ட்ஸ் அவர் வாசிக்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் அந்த புக்க அவர்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்க அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு ஆசையா கேக்குறாங்க. ஆனா மது சுந்தரி கிட்ட இருந்த புக்க திரும்பி பிடிங்கிட்டு அந்த கதையை வாசிக்க கண்டினியூ பண்றார். அவர் திரும்ப அந்த லவ் சீன் படிக்க கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சுந்தரி. அப்புறம் அவர்கிட்ட இருந்த அந்த புக்க வாங்கிட்டு, நீங்க இப்படி புக்கே படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை படிக்கிறதுலயே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே உங்க மேல அக்கறை இருக்கிறதால தான் நான் சொல்றேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த அழகான இடத்தையும் தங்கமான உங்களையும் விட்டுட்டு நான் போறதா இல்ல, இனிமே நான் எப்பவும் இங்கதான் உங்க கூட தான்னு சொல்ல, அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிற மதுவோட கையை பிடிக்கிறாங்க சுந்தரி. ஒரு செகண்ட் கொஞ்சம் சங்கோச்சப்பட்டாலும் நெக்ஸ்ட் செகண்ட் மது சுந்தரியை கட்டி பிடிக்க சுந்தரி அவரோட மடியில விழ அவங்களுக்குள்ள லவ் சீன் பிளஸ் லவ் பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. பொட்டு வைத்த முகமுங்கிற பாட்டு சூப்பரான பாட்டுங்க இது. சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா கேட்டு பாருங்க. பாட்டு பாடி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பிறகும் 2 பேருக்கும் பிரிய மனசே இல்ல. ஆனா என்ன பண்றது, அவங்களுக்கு தான் நிஜமாவே கல்யாணம் ஆகலையே. வேற வழி இல்லாம அந்த கோட் ஸ்டாண்ட நடுவுல வச்சுட்டு கோபத்தோட தனித்தனியா 2 பேரும் படுக்கிறாங்க. இப்படி கதை போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் சுந்தரத்தோட கையில ஒரு துண்டு நியூஸ் பேப்பர் கிடைக்குது. அந்த பேப்பர் துண்டுல சுந்தரியோட போட்டோவோட அவங்க படத்தை பத்தி விளம்பரம் இருக்கு. அதை பார்த்ததும் சுந்தரத்துக்கு ஒண்ணுமே புரியல. நேச்சுரலா அவருக்கு சந்தேகம் வருது. அந்த பேப்பரை எடுத்துட்டு மதுவோட வீட்டுக்கு போறார். அங்க சுந்தரி மட்டும் கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்ததை அவங்க பார்க்கல. ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சுமதி அப்படின்னு சுந்தரம் கூப்பிடுறாரு. தன்னோட பேர் இப்ப சுந்தரிங்கிறத மறந்து டக்குன்னு திரும்பி பார்த்துடுறாங்க சுமதி. உடனே சுந்தரம், நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க தான் நடிகை சுமதி, என்னை ஏமாத்த முடியாது அப்படின்னு அந்த பேப்பரை காட்டுறாரு. சுமதியோட உண்மை வெளியே தெரிஞ்சிடுமா? இந்த உண்மை மதுவுக்கு தெரிஞ்சா என்னவாகும்? தெரிஞ்சுக்க தவறாம அடுத்த வீடியோவை பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.